இங்கே இருந்தால் எங்கே இரு அடி மாமா மாமா ஆ என்னடி? என்னாச்சு மாமா? இதுக்கு இப்படி என்ன வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்க? அது இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதான் அந்த அழகை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ரசித்ததெல்லாம் போதும். ஆமாம், எதுக்காக இப்போ என்னை மாடி கூட்டு வந்தீங்க? அதுவும் இந்த நேரத்தில். நான் வேற அம்மாவுக்கு தெரியாமல் இங்கே வந்துட்டேன். அப்புறம் என்னை காணும்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தேடி இங்கே வர்றதுக்குள்ளே நான் போய் ஆகணும். எதுக்கு மாமா என்னை கூப்பிட்டேங்க? அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அம்மா தேடுவாங்களா? ஒடியே என்ன இன்னும் மாட்டி அம்மா தேடுவாங்க ஆட்டுக்குட்டி தேடுவாங்கன்னு சொல்லிட்டு திரியிற? இந்த பருத்தி, நீ இப்ப இந்த வீராவோட மனைவி, நீ என் கூட தான் இருக்க. அப்படியே ஒருவேளை அத்தை வந்து நம்ம ரெண்டு பேத்தையும் இப்படி பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. மருமகனும் மகளும் ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுக்காம போயிடுவாங்க. ஆமா ஆமா, அப்படியே பார்த்துட்டு பார்க்காம போறாங்க பாருங்க. இந்த பாருங்க மாமா, அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படி தனிமையா பார்த்து பேசுறதெல்லாம் பிடிக்காது. ஆனாலும் நம்ம விஷயத்துல எதுவும் சொல்லாம இருக்காங்கன்னா அது நம்ம மேல உள்ள நம்பிக்கையில. ஆனா அதே நம்பிக்கைய நீங்க ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறீங்க சொல்லிட்டேன். இது ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இல்லடி, என் பொண்டாட்டி மேல நான் காட்டுற பாசம். இந்த பாசத்துக்கு யாரும் இங்க தடை சொல்ல முடியாது. அத்தை என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம்? அது என் அத்தை இந்த மாதிரி ஒரு பண்பான பாசம் இல்ல ஒரு அழகான பொக்கிசத்தை பத்தி என் கையில கொடுத்தாங்களா, அந்த பொக்கிசத்தை நான் பொத்தி பொத்தி என் கையில பூ மாதிரி வச்சு பாதுகாத்தேனா, அதை பார்த்த உடனே எங்க அத்தைக்கு என் மேல நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம மாப்பிள்ள நம்மளை விட நம்ம பொண்ணை பத்திரமா பாத்துக்கிடுவாருன்னு. அதான் நம்ம எப்படி இருந்தாலும் எங்க அத்தை எதுவுமே சொல்றது இல்ல. ஐயோ என் மாமா, உனக்கெல்லாம் பேச சொல்லியா கொடுக்கணும்? பேசியே ஆளை மயக்கிடுவேன். அது சரி, எதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எனக்கு இம்பிட்டு ஐஸ் வைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஐஸ் வைக்கிறேனா? ஒடியே என் பொண்டாட்டிய வர்ணிச்சுக்கிட்டு இருக்கண்டி. இப்படி அழகு போல ஒரு பொண்ணை எனக்கு என் அத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அழகை எப்போதும் ரசிச்சு அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருக்க சொன்னா நாலு முழுக்க நான் என் பொண்டாட்டிய வர்ணிச்சுக்கிட்டே இருப்பேன்டி. அம்மா அழகா இருக்கட்டி. ஆமாம்மா, வர்ணிச்சு தானே ஆகணும். ஏன்னா என் மாமாவுக்கு இப்போ என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று தேவை. அதுக்காக தான் இப்படி பேசியே என்னை மயக்கிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் மயங்கிட்டேன். அப்படியே நானாட்டி உன்னை மயக்கிறேன். அப்படியே நான் மயக்க போய் தான் இவன் எனக்கு என்னமோ கொடுக்குற மாதிரி. இல்லைன்னா நீயா வந்து எனக்கு எதுவும் கொடுக்க மாட்ட பாரு. சும்மா இருக்க உன்னை உசுப்பேத்தி விடுறதே நீ தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் ஆசையா கூப்பிடுறாளேன்னு கிட்ட வந்தா சி நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. நீ முதல்ல நடிக்காத டி என்கிட்ட. போ மாமா, நீ இப்படி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். விடு, நான் போறேன். அடியே நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. நீ நல்ல பிள்ளைதான், நான் தான் கிட்டவன். போதுமாட்டி? ஐயோ என் மாமா கிட்டவன் தான். அதுவும் என்கிட்ட மட்டும். இந்த விஷயத்துல என் மாமா இப்படி கெட்ட மாமாவா இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் மாமா கிட்ட பையனா தான் இருக்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தேன்னா அப்புறம் வந்தா வந்து பாரு, அப்புறம் தெரியும்.
போறாங்க. அடியே இப்படிலாம் என்கிட்ட வைக்கப்படாத டீ. ஏற்கனவே நான் உன் கிறுக்கில் அலையிறேன். சும்மா இப்படியே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் கிக்கேறி நச்சுன்னு கொடுத்து போடுவேன் பார்த்துக்க. ஐயோ என் மாமா, நீதான் நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதா நீ தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாலே நான் வர மாட்டேங்கிறேன். பத்தியா பத்தியா நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற. இன்னைக்கு நான்லாம் ஒன்றும் கவர மாட்டேன் பார்த்துக்க. ஆமா டீ, ஏன் சொல்ல மாட்டேன்? வந்த உடனே என்ன கவுத்துக்கிட்டு இப்ப நான் உன்னை கவுக்குறேனா? ஏய் கண்ணி கொல்லம் நோண்டி பார்த்துக்க. மாமா சரி டி, கோவப்படுறாத. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? என்ன மாமா? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அதை உன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா சொல்றேன். எனக்கா? என்ன மாமா வாங்கிட்டு வந்த? நான் கொடுக்குறேன், நீயே பாரு. மெட்டியா? எனக்கு மாமா மெட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன நிலா, உனக்கு நான் வாங்கி தந்த gift பிடிச்சிருக்கா? ஏய் என்னாச்சுடி, எதுக்கு அழுகுற? என்ன மாமா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இது பொக்கிஷம். என் மாமா எனக்கு கொடுத்த பொக்கிஷம். நான் இந்த பரிசு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுன்னு எனக்கு ஏக்கமா இருக்கு. இத்தனை நாள் உன் கையால என் கழுத்துக்கு நான் தாலி வாங்க மாட்டேனா, என் காலுக்கு உன் கையால மெட்டி போட மாட்டியான்னு நான் தவிச்சிருப்பேன் தெரியுமா? ஆனா நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேனோ அது புரிஞ்சுக்கிட்டே நீ அப்படியே செஞ்சிரு. அதான் மாமா எனக்கு சந்தோஷம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்படி நான் ஆசைப்படுறது எல்லாத்தையுமே எனக்கு தெரியாமலே என்கிட்ட கேட்டுக்காமலே நீ செய்யற. இதான் எனக்கு என் வீரமோ இவ்வளோ பிடிக்குது. எனக்கு இந்த பரிசு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் பத்திரமா வச்சுப்பேன், பத்திரமா. நம்ம கல்யாணத்து அன்னைக்கு இந்த மெட்டிய உன் கையால என் காலில் போடணும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் இதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன். அடியே என் அழகு பொண்டாட்டி, இதுக்கு போயாடி இவ்வளவு எமோஷனல் ஆவாங்க? இந்த பாருடி, உன் ஆசை எதுவோ அதை நிறைவேற்றி வைக்கிறதா என் கடமை. நீ வாயை திறந்து என்கிட்ட கேட்கணும்னு இல்லை. உன் கண்ணை பார்த்தாலே உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் புரிஞ்சுப்பேன். புரிஞ்சுக்கிட்டு உனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சு கொடுப்பேன். இது மட்டும் இல்லை, இதை விட எவ்வளோ பெரிய விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அதை நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும். இதுக்காகவும் ஏங்கிடக்கூடாது, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அவ வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவா. இந்த உலகத்திலே ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி யாருன்னு கேட்டா நான் மட்டும்தான். இப்படி ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு எனக்கு. என் சந்தோஷம் எதுவோ அது எல்லாத்தையும் நான் கேட்காமலே எனக்கு செஞ்சு கொடுக்குறேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குன்னு சொந்தமான எனக்காகவே வாழ்ற ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு. இப்படி ஒரு உறவு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இப்படியே இப்படியே வாழ்ந்துடணும்னு தோணுது. நிறைய வருஷம் இதே மாதிரி உன் கூட உன்னோட அன்புல வாழணும்னு ஆசையா இருக்கு. 100 வருஷம் தானே வாழ்ந்துட்டா போச்சு. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டுட்டா வாழாம எப்படி? 100 வருஷம் இல்ல, 7 ஜென்மம் உன் கூட இப்படியே இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. ஆமா, இதை உன் காலில் போடணும்னு நான் ஆசைப்பட்டல, கொடு, நான் உன் காலில் போட்டு விடுறேன். என்னடி, என்ன எதுக்கு அப்படி பாக்குற? நீ தானே மெட்டிய காலில் போடணும்னு ஆசைப்பட்ட, கொடு, போட்டு விடுறேன். அது மாமா இப்ப எப்படி கால்ல போட முடியும்? இப்ப எப்படி போட முடியும்னா, அடியே இதுக்காக இந்த நேரத்துல போய் நான் ஐயர்கிட்ட நல்ல நேரம் கெட்ட நேரம் சுமமூத்தமா குடிச்சிட்டு வந்து அவன் காலில் போட முடியும்? ஐயோ அது இல்ல மாமா,
முறைப்படி தான் செய்யணும். நீ என் கழுத்துல தாலி கட்டி என்னை உன் மனைவி ஆக்கிட்டு அப்புறம் எக்கால பிடிச்சி இந்த மெட்டி போடணும். இதெல்லாம் அப்படியே சும்மா எனதெல்லாம் போடக்கூடாது, அது தப்பு. அப்படியே இதுல என்னடி தப்பு இருக்கு? எப்போ நான் உன்னை என் மனசுல சுமந்தனும் அப்பவே நீ எனக்கு உரிமைப்பட்டவளா ஆயிட்ட. இது நாள் வரைக்கும் உன்னை காதலியா இல்ல மனைவியா நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் கழுத்துல நான் தாலி கட்டினாதான் இந்த மெட்டியை உன் காலில் போடணும்னு ஒண்ணும் இல்ல. உனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் எப்பவோ கொடுத்துட்டேன். இப்ப நம்ம 2 பேரும் கணவன் மனைவி அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நானும் இது நாள் வரைக்கும் உனக்கு ஒரு மனைவியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உன் மனைவி தான். அந்த உரிமையை நான் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா இது இது வந்து நீ என்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு இந்த மெட்டியை என் காலில் போட்டாதான் மாமா இதுக்கான மதிப்பு இருக்கும். இப்போ நான் ஆசைப்படுறேன்னு நீ என் காலில் போட்டேன்னா எனக்கு சந்தோஷம்தான். நீ இப்போ போட்டு விட்டா எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறமே இதை நீ காலில் போட்டேன்னா இன்னும் நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு தான் சொன்னேன். இல்லை, நீ போட்டு விடு, பரவாயில்ல, போடு. நிலா, நீ இப்ப ஃபர்ஸ்ட் பதட்டப்படாத. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இந்த பாரு, நீ என்ன சொன்ன? நான் உன் கணவனா இருக்கணும், நமக்கான உரிமை கிடைச்சதுக்கு அப்புறம் தானே இந்த மெட்டியை நான் உன் காலில் போடணும்னு சொன்னேன். ஆமா, ஆமா மாமா. நீ எனக்கு மனைவிங்கிற உரிமையை நான் எப்பவோ உனக்கு கொடுத்துட்டேன். மனப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவி தான். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. கல்யாணம் முடிச்சிட்டா? என்ன சொல்ற மாமா? மாமா, நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. நம்ம 2 பேத்துக்கும் எப்போ கல்யாணம் நடந்துச்சு? நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? ஒருவேளை அன்னைக்கு கோயில்ல வச்சு நடந்ததே அது சொல்றியா மாமா? அன்னைக்கு நான் கோயில்ல உன் நெத்தியில குங்குமம் வச்சது நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய இன்னும் வலுப்படுத்துறதுக்காக தான். நான் உன்னை விட்டு தூரமா போனாலும் என் உசுறு உன்னை சுத்தி தான் இருக்கும். உன்னை தனியா விட்டுட்டு போல, என் காதலை துணையா விட்டுட்டு போறேன். இந்த உடல் திரும்பி வந்தாலும் வரலனாலும் உனக்கு துணையா என் காதல் உன் கூடயே இருக்குங்கிற நம்பிக்கையில அன்னைக்கு உன் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு போனேன். அதுவும் நமக்கு நடந்த கல்யாணம் தான். ஆனா இது அதுக்கப்புறம் நடந்தது. நம்ம 2 பேரும் சட்டப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இத பத்தி பேசதான் உன்னை நான் அங்க கூப்பிட்டேன். சட்டப்பூர்வமா? மாமா, எனக்கு குழப்பமா இருக்கு. என்னன்னு சொல்லு. எப்ப நமக்கு கல்யாணம் நடந்துச்சு? அப்படி எதுவும் எனக்கு ஞாபகத்திலே இல்ல. சொல்லு மாமா, எப்ப நமக்கு கல்யாணம் நடந்துச்சு? அது சொல்றேன் கேளு. அன்னைக்கு ஒரு நாள் அக்கா உன்னை கூப்பிட்டான்னு சொல்லி கூட்டிட்டு போன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனோமே, அதுதானே சொல்ற மாமா? ஆமாண்டி, அதுதான் சொல்றேன். அன்னைக்கு கூட நீ கேட்டியே எதுக்கு என்கிட்ட கையெழுத்துலாம் வாங்குறீங்கன்னு. அதான் நீ நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னிய மாமா. அதுக்கான நேரம் எப்போவோ வந்துட்டு போயிட்டு, ஆனா என்னால அப்ப சொல்ல முடியல. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ 2 ஃபைல கையெழுத்து போட்ட. அதுல ஒரு ஃபைலு நம்ம 2 பேத்துக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதுக்கான ஃபைலு. நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என்ன, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோமா? அப்போ அன்னைக்கு மாமா. இந்த பாரு நீலா, எனக்கு புரியுது நீ கண்டிப்பா இதை கேட்டு கோவப்படுவ. ஆனாலும் அன்னைக்கு நான் ஏன் பண்ணேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ கண்டிப்பா என் மேல கோவப்பட மாட்ட. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. உன்கிட்ட நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கான ஒரு நேரம் பார்த்து சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன். அந்த நேரம் நமக்கு அமையல. அதனாலதான் உன்கிட்ட சொல்ல முடியல. நீ கோவப்பட்டத ஐயோ மாமா, இதுல நான் கோவப்பட என்ன இருக்கு? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தானே மாமா நம்ம இத்தனை நாளா இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தானே இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நானே நிறைய நாள் நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது போலன்னு நினைச்சு எனக்குள்ள இவ்வளவு நொந்து போயிருப்பேன் தெரியுமா? ஆனா நீ இப்ப திடீர்னு இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ற. இதுல நான் கோவப்பட என்ன மாமா இருக்கு? என்ன, நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பவே நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்.
அப்பாடா இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நான் இதை சொன்ன உடனே என் மேல கோவப்பட்டிருக்கேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு தெரியாது. நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அன்னைக்கு நான் இது உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனாலும் நான் சொல்லாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உனக்கு தெரியல, நான் லண்டன் போனப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு அன்னைக்கு அங்க நடந்ததுக்கு அப்புறமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சுடி. என்ன மாமா சொல்ற? உனக்கு பயமா? நீ இது வரைக்கும் பயந்து நான் பார்த்ததே கிடையாது. உன் கண்ணுல ஒரு நாள் கூட நான் பயத்தை பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த விஷயத்துக்கு நீ பயந்த? எனக்கு எதை பார்த்து பயம் இல்லதான். எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. எல்லா பிரச்சனையும் தைரியமாவும் திமிராவும் நான் சமாளிச்சிருக்கேன். என் குடும்பத்துக்காகட்டும் எனக்காகட்டும். ஏன் நிறைய தடவை என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. ஆனா என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்பட்டது இல்ல. என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு தைரியமா இருந்தவன். ஆனா அந்த தைரியமும் திமிரும் ஒன்னு நினைக்கும் போது என்னை விட்டு போயிடுதுடி. மாமா ஆமாண்டி நீங்களா, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா அவ உன் உயிரையே எடுத்துருவேன்னு அவ்வளவு கொலவெறியோட கத்தி சொன்னான். அது கேக்குறப்போ எனக்கு அவ்வளவு கொல்லணும் போல இருந்துச்சு. ஆனா நான் இருந்த அந்த சூழ்நிலை என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா அவ சொன்னது இன்னுமே என் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. எங்க அவ உன்னை என்னை விட்டு பிரிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. நம்ம காதலோட ஒரு நாளாச்சும் சந்தோஷமா வாழணும். உனக்கான உரிமையை நான் கொடுக்கணும். நீ என் மனைவியா இந்த மண்ணில வாழணும். நீ வாழ்ற வரைக்கும் தாண்டி இந்த உலகத்துல நானும் இருப்பேன். ஆனா அதுக்குள்ள உனக்கு என் மனைவிங்கிற உரிமையை நான் கொடுக்கணும். அதுக்காக தாண்டி அன்னைக்கு நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம் உங்ககிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக இல்ல. நமக்கு கல்யாணம் நடக்கும் போது கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா நம்ம கல்யாணம் நடக்கல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியாம போனுச்சு. ஆனா இனிமேலும் இதை பத்தி மறைக்க கூடாதுன்னு தான் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி சொல்லிட்டேன். இந்த பாரு மாமா, இதுக்கப்புறமே நீ எதுக்காச்சும் பயப்படுறேன்னு என்கிட்ட சொன்னேன்னு நினைச்சுக்க. அப்பதான் நான் உன் மேல கோவப்படுவேன். என் மாமா எப்போதுமே மீசைய முறுக்கிக்கிட்டு தைரியமாவும் அதே திமிரோடையும் தான் இருக்கணும். என் மாமாவை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என் மாமா தான் வீரன். நீ எப்போதுமே வீரனாதான் மாமா இருக்கணும். அவ சொல்றான்ல. இந்த பாரு மாமா, அவ நினைச்சுக்கிட்டா என் பேரை சொன்னா நீ கோழையாயிருவேன்னு நினைச்சிருக்கா. அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கா. நீ கோழையா இருக்க கூடாது. என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ வீரனாதான் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, என்னையும் உன்னையும் பிரிக்க முடியாது. நம்ம காதல் என்னைக்குமே சாகாது மாமா. நம்ம இந்த ஜென்மம் இல்ல, 7 ஜென்மம் வரைக்கும் கணவன் மனைவியா சந்தோஷமா தான் வாழ போறோம். நம்மள பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த உயிரும் கிடையாது. அடியே பேசுறது என் பொண்டாட்டியா என்ன? பரவாயில்லையடி, வீரமும் தைரியமும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பாக்குதே. எப்போதும் இதே மாதிரி நீ தைரியமா இருந்தாலே போதும்டி. இத பாரு, என்னோட வீக்னஸ் உன்னோட அழுவையும் நீயும் தான். நீ மட்டும் இப்படி தைரியமா இருந்தேன்னு நினைச்சுக்கேன், நான் எதை நினைச்சு கவலைப்பட மாட்டேன்டி. உன் மாமா நீ சொன்ன மாதிரி மீசைய முறுக்கிக்கிட்டு திமிரோட இருப்பேன். மாமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளை என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது மாமா. இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தது, சந்தோஷமா சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடினது, எனக்கு நீங்க மெட்டி வாங்கி தந்தது, இப்போ உங்களோட மனைவிங்கிற உரிமையை கொடுத்தது, இந்த நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் மாமா. என்னை நீங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. என் மாமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. என் பொண்டாட்டியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சரி, இந்த சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக்குவோமா? இன்னும் கொஞ்சமா? என்ன? அது இப்பதான் நான் உன் புருஷன் ஆயிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிட்டுல. இப்போ காலை பிடிச்சு மெட்டி போடுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கே. அதான் என் பொண்டாட்டியோட ஆசைய நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கால்ல இந்த புருஷனா நான் மெட்டி போட போறேன். சரி, உன் காலை கட்டு, நான் மெட்டி போட்டு விடுறேன். உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா
என்னடி மிட்டி உனக்கு பிடிச்சிருக்கா? என் மாமா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பரிசு பிடிக்காம போயிருமா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் உன் கையால நீ போட்டு விட்டல, இப்போ அதோட மதிப்பு இன்னும் அதிகமாயிட்டு. இதை எப்போதுமே என் காலில் இருந்து நான் கழட்ட மாட்டேன். நான் உனக்கு மெட்டி போட்டதுனால ஒன்றும் அதோட மதிப்பு அதிகமாகல. அது இப்போ என் பொண்டாட்டியோட காலில் இருக்கு, அதனாலதான் அதோட மதிப்பு அதிகமாயிருக்கு. ஆனா இன்னும் என் பொண்டாட்டியோட காலை நான் அழகுபடுத்தி பார்க்கணுமே. இன்னுமா? ஆமாண்டி, இன்னும் என் பொண்டாட்டி காலை நான் அழகுபடுத்தி பார்க்கணும். எப்படி அழகாக்குறேன்னு பாரு. மாமா என்ன பண்ற? என் பொண்டாட்டியோட காலை இன்னும் அழகுபடுத்த போறேன். உம். மாமா போதும் மாமா. போதாது, இன்னும் என் பொண்டாட்டியோட காலை நிறைய அழகுபடுத்தணும். அதுக்காக நான் நிறைய முட்டை கொடுத்துட்டே இருக்க போறேன். ஐயோ மாமா, எனக்கு கூச்சமா இருக்கு மாமா. விடு மாமா, போதும். கூச்சமா இருக்குதா? என் பொண்டாட்டியோட காலுக்கு முத்தம் மட்டும் இல்ல, அந்த பாதத்தை சுமக்கிறதுக்கு என் நெஞ்சிலையும் இடம் இருக்கு. இந்த சும எனக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? இந்த ஜென்மம் முழுக்க இந்த பாதத்துக்கு நான் அடிமையா இருக்கணும். இந்த பாதத்தை என் நெஞ்சில இப்படி சுமந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சும எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? இந்த பாதத்துக்கு முத்தமிடவும் இதை என் நெஞ்சில சுமக்கவும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இந்த ஜென்மம் முழுக்க இந்த பாதத்துக்கு நான் அடிமையா இருக்கணும். காலத்துக்கும் உன்னோட பாதத்தை இப்படி என் நெஞ்சிலே தாங்கிக்கணும், கட்டி அணைச்சு எனக்குள்ளே வச்சுக்கணும். என் மாமாவோட நெஞ்சில இருக்க வேண்டியது இந்த பாதம் இல்ல, இந்த நெஞ்சில என்ன மட்டும்தான் சுமக்கணும். அதுவும் இப்படி என் கால் நகம் கூட உன் நெஞ்சு தீண்டக்கூடாது மாமா. ஏன்னா அது ரொம்ப புனிதமான இடம். அந்த இடத்துல நான் இப்படித்தான் இருக்கணும். எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் போதுண்டி. ஏதோ 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி மனசெல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. என் உசுரு, என் மாமா என் உசுரு. எப்போதும் இந்த உசுரு எனக்கு மட்டும்தான். மாமா சொல்லடி என் பொண்டாட்டி. இல்ல மாமா, நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் இருக்கும்? அது ஒரு 3 மாசம் இருக்குமே. இது நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிட்டா? இந்த 3 மாசமா என் வீரா மாமாவுக்கு பொண்டாட்டியா தான் இருந்திருக்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ சந்தோஷமா இருக்கல்ல, இனிமேலும் இதே மாதிரி சந்தோஷமா இரு. சந்தோஷம்தான், ஆனாலும் என்ன இழுவ ரொம்ப பெருசா இருக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஒன்னும் இல்லடி, 1000 சொல்லு. நீ பேசி நான் கேட்காம இருப்பேனா என்ன? அது மாமா, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இதோட 3 மாசம் ஆயிட்டு. ஆமா. ஆனா நம்ம ரெண்டு பேரும் இவ என்ன சொல்ல வரா? அதான் 3 மாசம் ஆயிட்டுல, அதுக்கப்புறம் எதுக்காக இன்னும்? ஆஹா, நம்ம நினைச்சது ஒண்ணு, எங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. எங்க நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சு நம்ம கழுத்துல காலை வச்சிருவாளோன்னு நினைச்சேன். ஆனா இவ என்னன்னா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதை பத்தி பேசுறாளே. அப்போ இன்னைக்கு நமக்கு
அதேதான். இவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னத்துக்கு ரொம்பலாம் டெக்கரேஷன் பண்ணி நான் ரெடி ஆகிட்டு வந்திருப்பேனே. இப்படி அறக்க பறக்க வந்துட்டேனே. பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் அவசரமா பண்ணக்கூடிய வேலை இல்ல. ஆறு பொறுமையா பண்ணணும். ம். மாமா இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இல்ல இதுக்கு பிறகு நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இனி கடக்க போற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நொடிகள். அந்த நொடிகளை நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு கொண்டாடணும். இந்த நிமிஷத்தை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா மறக்கவே கூடாது மாமா. அது எப்படி? இந்த மாமாவை கூட இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியையும் நீ உன் வாழ்க்கையில மறக்கவே மாட்ட. நீ நினைச்சாலும் மறக்க முடியாது. இந்த பாரு, நைட்டெல்லாம் தூங்கக்கூடாது சரியா? நீ தூங்கணும்னு நினைச்சாலும் நான் தூங்க விட மாட்டேன். மாமா இந்த சந்தோஷத்துல எனக்கு எங்க தூக்கம் வரப்போகுது சொல்லு. எனக்கு தூக்கமே வராது. நீ என்ன தூங்க விடாம பண்றது? நானே உன்னை தூங்க விட மாட்டேன் பாரு. எது தூங்க விட மாட்டியா? அப்பனா எனக்கு முன்னாடியே இவ ரெடியா இருப்பா போல இருக்க. பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே, என்ன மாதிரி தானே இருப்பா. திடுப்புன்னு கிடைச்சிருச்சேன்னு நான் கொஞ்சம் பதட்டமா இருந்தேன். பரவாயில்ல, நான் எங்க மிஸ் பண்ணாலும் எடுத்து கொடுக்கறதுக்கு இவா இருக்கா. ஆமாமா, ரெண்டு பேருமே ஒருத்தர் தூங்கவே விடக்கூடாதுடா செல்லம். அப்புறம் அவசர அவசரமா இந்த மாதிரிலாம் நடக்குன்னு நீ எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளைக்கு இத நல்ல கிராண்டா கொண்டாடலாம். மாமா இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படி ஒரு நாள் இன்னைக்கு வரப்போது. இதுல போய் எனக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் நான் கேட்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஐயோ, என் பொண்டாட்டி தாயா. நீ அட்ஜஸ்ட்லாம் பண்ண வேண்டாம்டா செல்லம். உனக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அது அப்படியே மாமா கிட்ட சொல்லு. மாமா உனக்கு பிடிச்ச மாதிரி உன்கிட்ட நடந்துப்பேன். நீ எதுக்குமே இந்த விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். அப்போ இதுல எதுவுமே குறையே இருக்கக்கூடாது. எல்லாமே நிறைவாத்தான் இருக்கணும். ஐயோ, என்னத்த சொல்ல, எனக்கு வந்த வாழ்வா இது. வீரா, இன்னைக்கு உனக்கு ஜாக்பாட்டு தான் அடிச்சிருக்கு. இன்னைக்கு உனக்கு திருவிழாதான், கொண்டாடி தீர்த்துரு. என் மாமாவுக்கு சந்தோஷத்தை பாரு. சரி மாமா, நான் போய் வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எது? எல்லாரையும் கூட்டிட்டு வர போறியா? அடியே, என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? அதான் மாமா, எல்லாருக்கும் இது தெரியணும்ல. அப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாதானே அவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியும். அது அவங்களுக்கு தெரியணும் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப எதுவும் சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க பெரியவங்க பத்தியா. அப்புறம் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கணும். சோமமுகூர்த்த நேரத்துலதான் ஆரம்பிக்கணும்னு ஏதாச்சும் சொல்லி தள்ளி போட்டுருவாங்க டி. அப்புறம் நான் இவ்வளவு நேரம் ஆசை வளர்த்ததெல்லாம் வேஸ்டா போயிடும். இன்னைக்கு சொல்ல வேண்டாம். வேணா இன்னைக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லிக்கலாம். நாளைக்கு அவங்க குறிச்ச முகூர்த்தத்துல நம்ம கிராண்டா கொண்டாடலாம். மாமா அதெல்லாம் முடியாது. இப்பவே எல்லார்கிட்டையும் சொல்லணும். இந்த சந்தோஷமான நேரத்தில் அவங்க என் கூடயே இருக்கணும். அப்பதான் மாமா நல்லா இருக்கும். நம்ம ஃபேமிலியில எல்லாரும் ஒன்னா இருந்து சந்தோஷமா சேர்ந்து இதை கொண்டாடணும் மாமா. எது? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணுமா? அடியே, உனக்கு என்ன அறிவு இருவு கெட்டு போச்சா என்ன? இந்த விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து இப்படி என்னடி பேசுற? அதெல்லாம் அவங்க எல்லாம் இருக்க கூடாதுடி. இது நீ நானும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க எல்லாம் இதுல இருக்க கூடாதுடி. ஏன் அவங்க இருக்க கூடாது? இதெல்லாம் பார்த்தா அவங்க தானே சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். என்ன மாமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எல்லாரும் நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நீ என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. அவங்க என் கூடயே இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கதை அவங்களும் பார்க்கணும். ஐயோ, இவ என் மானத்தை வாங்காம விட மாட்டா போல இருக்க. அடியே, உன் மண்டையில ஏதாச்சும் இருக்கா இல்லையாட்டி? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என்ன மாதிரியே புத்திசாலியா இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள அதுல மண்ணெலி வச்சிருவா போல இருக்கு. லூசு, இந்த மாதிரி நேரத்துல அவங்களாம் நம்ம கூட இருக்க கூடாதுடி. அது தப்பா போயிடும். ஐயோ மாமா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. என் மண்டையில எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இப்போ உன் மண்டையில ஒண்ணும் இல்ல. அவங்களாம் பெரியவங்க. அவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அவங்க எல்லாம் சேர்ந்து தானே நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த இடத்துல அவங்க இல்லாம அதெல்லாம் முடியாது. எல்லாரும் என் கூடயே தான் இருக்கணும். இந்த பாரு மாமா, நீ என்ன பண்ணுவே அது பண்ணி எனக்கு தெரியாது. எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவங்க எல்லாரும் நம்ம கூடயே தான் இருக்கணும்.
ஐயோ இந்த மரமண்டைட்ட என்னன்னு சொல்லி புரிய வைக்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுதாலே. அடியே அப்படி அவங்க கூட இருந்தா அவங்க முதல்ல நம்மளுக்கு என்ன டீ நினைப்பாங்க? அது நல்லா இருக்க மாட்டி. ஏன்டி இப்படி என் மானத்தை வாங்குற? இந்த பாருடி, இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டு நாளைக்கு பொறுமையா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம்டி. ஐயோ மாமா, உனக்கு என்ன திருக்கா பிடிச்சிருக்கு? நமக்குள்ள சந்தோஷமான விஷயம் தானே நடந்திருக்கு. இத அவங்க கிட்ட சொன்னா எப்படி அசிங்கமாவும்? அவங்களும் சந்தோஷமா தான் நினைப்பாங்க. சொல்ல போனா அவங்க தான் இத நம்ம கிட்ட எதிர்பார்த்ததே. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மாமா இத நினைச்சு அசிங்கப்படுவாங்க? உன்ன நான் தான் சொல்றேனே, உனக்கு ஏதோ ஆயிட்டு. ஐயோ என் பொண்டாட்டி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க தான். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இத அவங்க பார்க்க கூடாதுடி. ஏன்னா இது நீ நானும் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இடத்துல அவங்க நல்லா இருக்காதுடி. சொன்ன கேளு. இந்த பாரு மாமா, என்ன நீ ரொம்ப கோவப்படுத்துற சொல்லிட்ட. எனக்கு தெரியாது. அவங்களும் என் கூட இருக்கணும், அதுவும் என் பக்கத்துல இருக்கணும். அப்பதான் மாமா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். போ. இதெல்லாம் இவ தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடியே, ஊர் உலகத்துல யாராச்சும் இந்த மாதிரி விஷயத்துக்கு குடும்பத்தையே கூட்டு பக்கத்துல வச்சு பாத்திருக்கியாட்டி? நீ என்னட்டி புதுசா யோசிக்கிற? இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இவளே எல்லாரையும் அசிங்கப்படுத்திடுவா போல இருக்கே. இதுல வேற சும்மா கிடந்தவன்ட்டு என்னங்க நொன்னங்கன்னு வேற அப்படியே குழஞ்சு தள்ளுனா. இவ குழையிறது பார்த்துட்டு இந்த பிஞ்சு மனசுல ஆசையை வேற வளர்த்துட்டேன். இப்ப அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம திண்டாடிக்கிட்டு நிக்கிறேன். ஒரு ஆம்பளைக்கு அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல இப்படி ஒரு நிலைமை வரக்கூடுமா? நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடுமா? இதுக்கப்புறம் பொறுத்து போனோம். இவ அப்புறம் தேர இழுத்து தெருவில் விட்டுருவா. இவளுக்கு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு ஃபர்ஸ்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போயிடணும். அங்க தூக்கிட்டு போனாதான் கதவை லாக் பண்ணிடலாம்ல. ஏதாச்சும் வாயை திறந்தா வாயிலே அப்படியே நச்சுன்னு கொடுத்துடணும், திறக்காத அளவுக்கு. அப்பதான் இவ இந்த மாதிரி விஷயத்துல அடங்குவா. இருக்கட்டு இன்னைக்கு உனக்கு முட்டை கண்ணி. அடியே, இப்ப நீ என்ன தண்டி சொல்லுத? இந்த பாரு மாமா, நான் அப்ப சொல்றதா இப்பவும் சொல்றேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் என் கூட இருக்கணும், அதுவும் என் பக்கத்துல. அப்பதான் எனக்கு சந்தோஷம். ஐயோ மண்ணு விட்ட, உனக்கு அறிவு இருக்காட்டி? யாராச்சும் குடும்பத்தையே கூட்டியாந்து வச்சுக்கிட்டு பஸ் நைட் பண்ணுவாங்களாட்டி? பஸ் நைட்டா? யாருக்கு? உங்க அப்பத்தாவுக்கு. அடியே, உனக்கு எனக்கு தண்டியே. அப்போ இவ்வளவு நேரம் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீங்க நடி சொன்ன நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆயிட்டு இதுக்கப்புறமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களை வர கோத்துக்கு அப்படியே கடிச்சிருன்னு சொல்லிட்டேன். அடியே, எதுக்கு இப்படி கோபப்படுற? நான் என்ன பண்ணேன்? நீனா தானே வந்து என்கிட்ட சொன்ன, அதுக்கு நான் சரின்னு சொன்னேன். அதுக்கு என்ன ஏன் கோபப்படுற? ஐயோ, நான் இப்ப என்னத்த சொல்ல? இந்த பாரு மாமா, நான் சொன்னது ஒண்ணு அது இல்ல. அது இல்லையா? அது இல்லைன்னா வேற என்னடி சொன்ன? நீ தானே சொன்ன நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு. அதான் 3 மாசம் ஆயிட்டுல, இதுக்கப்புறம் எதுக்கு வீட்ல யாருக்கும் தெரியாம இருக்கணும்? வீட்ல எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னா சந்தோஷம் தானே படுவாங்க. அதுவும் இந்த டைம்ல சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. அதனால வீட்ல எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொன்னேன். அடச்சே, இதத்தான் சொன்னியாடி? அது ஒழுங்கா வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? அதுக்கு ஏண்டி இப்படி நெஞ்சில படுத்துக்கிட்டு கொலை கொலைன்னு கொலைஞ்ச? நான் எங்க கொலைஞ்சேன்? ஒழுங்கா தானே சொன்னேன். அடியே நடிக்காதடி. அப்படியே எல்லாத்தையும் பண்ணிட்டு குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா பாரு. ஏண்டி, எந்த விஷயத்த எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாது? இதெல்லாம் குழஞ்சுக்கிட்டு சொல்ற விஷயமா? நான் என்னடி நினைப்பேன்? அதுவும் பச்சை பிள்ளை. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சொல்ல முடியாது. போ, உன்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க பாரு. எல்லாம் என் நேரம். இப்ப என்னடி? ஒண்ணு இல்ல, அவ்வளவுதானே. விடு விடு, இதெல்லாம் என்ன இப்ப நேத்தான் நடக்குது. உன்னை பார்த்ததுல இருந்து நடக்குது. என்னைக்கும் போல இன்னைக்கு குளிர்ந்த தண்ணில குளிச்சுட்டு குப்பரப்படுத்த வேண்டிய தாண்டி. மாமா மாமா, ஏய், ஒழுங்கா எந்திரிச்சு ஓடிடு. இல்ல இருக்க கோவத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. ஆசைப்படாம இருந்தா ஒரு முத்தமாச்சும் வாங்கிருக்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. மாமா சாரி மாமா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சாரி. இதுக்கப்புறம் நீ சாரி கேட்டா என்ன, கேட்காம போனா என்ன?
எதுவும் நடக்க போறது இல்ல. நீ பேசாம போய் உங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுவேன். ஆனா நான் அந்த தலைவனியை தான் கட்டி பிடிச்சு தூங்கணும். ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப கூப்பிட்டா மட்டும் வந்துடவா போறா? சரி விடுட்டி, எதுக்கிட்டே நான் மன்னிச்சுட்டு விட்டு அதை பத்தி பேசாத. மனசெல்லாம் அப்படியே ரணமா வலிக்குது. விடு. அம்மா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சாரி மாமா. வேணா நான் உனக்கு ஒரு முத்த கொடுக்கவா? ஏண்டி இல்ல ஏன்னு கேட்டேன். அதான் ஒண்ணு இல்லைன்ட்டுல. இப்ப மட்டும் இது எதுக்கிட்டி? ஆரம்பத்திலே நீ இதை தந்திருந்தேன்னா நான் கண்டதை யோசிச்சிருப்பேனா? வேண்டாம், இப்ப நீ முத்த கொடுத்த அப்புறம் ஏட உடமாயிடும் பார்த்துக்க. என்ன வில்லன் ரேஞ்சில் யோசிக்க வச்சிடாத. நீ போ, நீ ரூம்ல போய் பாரு. நான் அப்புறமா வந்து தூங்கிக்கிறேன். நான் போக மாட்டேன். நான் இங்க உங்க கூட தான் தூங்குவேன். வேணாண்டி, சொன்னா கேளு. எங்க நிலைமை சரியில்லை, நீ போ. முடியாது. நான் இங்க தான் தூங்குவேன். அதுவும் என் மாமாவோட நெஞ்சில பட்டு தான் தூங்குவேன். இதை மட்டும் நல்லா குழந்தை மாதிரி பேசுவா முட்டை கண்ணி. சரி, நெஞ்சில் தானே படுத்து தூங்கு. வந்ததுக்கு அந்த சந்தோஷமாச்சும் கிடைக்கட்டும். நீ நெஞ்சில படுத்து தூங்கு, எனக்கு அதுவே சந்தோஷம்தான். தூங்கு வா. ஏய் ஏய் அடியே, என்ன தூங்கிட்ட? கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா இப்படி கிடந்து தூங்குறா. அப்ப இவ்வளவு நேரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா அடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஆனா கடவுளே, இந்த வீராவுக்கு வச்ச பொண்டாட்டியா இவா? பண்றது பேசுறது எல்லாமே குழந்தைத்தனமா இருக்குது. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? என் செல்ல பொண்டாட்டி, நீ நிம்மதியை தூங்குடி. உனக்கு நான் இருக்கேன். இந்த தோழி எப்போதுமே உனக்கு மட்டும்தான். இப்படி ஒரு சந்தோஷமான வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் சொல்லு? என் பொண்டாட்டிய நெஞ்சில சாய வச்சு அவ தூங்குற அழகை ரசிக்கிறது, இதுவே எனக்கு கோடை சந்தோஷமா இருக்குடி. தூங்கு, நிம்மதியா தூங்குடி. நிலா, நிலா,